அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபைனலாக A4 ராயல் பாஸில் வீக் 7க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் இன்றைக்கி அன்லாக் ஆகிருக்கு. இந்த ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். A4 ராயல் பாஸுக்கான வீக் 7க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் பிக்கப் மாலோட்டிவ் காக்டெயில் இன் 5 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும்போது 5 தடவை வந்து பெட்ரோல் பம்ப், அதாவது இந்த மாலோட்டிவ் காக்டெயில் அப்படிங்கிற அந்த பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல, அதை வந்து 5 தடவை நாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் கிவ் 12 லைக்ஸ் டு டீம்மேட்ஸ். நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை ஆர்காட் மோட்லேயோ இல்லை அரினா மோட்லேயோ இல்லை வாவ் மோட்லேயோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. மேட்ச் விளையாடி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 12 லைக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ த மிஷன் என்னென்னா எலிமினேட் 2 எனிமீஸ் வித் ஹெட் ஷாட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கெட்லையோ இல்லை அன்ரேங்கெட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 2 எனிமீஸை ஹெட் ஷாட்ஸ் முறையில் நீங்கள் வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபிளான மிஷன். வீக் 7 ஒன்லி ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது அது கிளாசிக் மோடாக இருக்கலாம், ஆர்காட் மோடாக இருக்கலாம், இல்லை அரினா மோடாக இருக்கலாம், இல்லை வாவ் மோடாக இருக்கலாம். இதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது இன்கேமில் நீங்கள் சர்வைவ் பண்ணுற எவ்ரி மினிட்ஸும் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 மினிட்ஸ் வந்தவுடனே உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் 1 வீக்கில் வந்து, அதாவது ஒரு வாரத்தில் 6 தடவை வந்து இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின பிளேயர்ஸில் யாருக்கு வீக் 7 அன்லாக் ஆகியிருக்கோ அந்த பிளேயர்ஸ் கூட நீங்கள் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னென்னா எலிமினேட் 10 எனிமீஸ் வித் SMGs இன் எராங்கல் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கெட்லையோ இல்லை அன்ரேங்கெட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது எராங்கல் மேப்பில் 10 எனிமீஸை SMGs கன்னு, UMP, வெக்டாரு, UZ, PP பைசனு, தாம்சன் இந்த மாதிரி இருக்கிற SMG கன்னால் 10 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின பிளேயர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. எலிமினேட் 1 enemy வித் ஷார்ட் கன்ஸ் இன் எராங்கல் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கெட்லையோ இல்லை அன்ரேங்கெட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது எராங்கல் மேப்பில் ஒரே ஒரு எனிமியை ஷார்ட் கன்னை வச்சு கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது DBSஆக இருக்கலாம், S686ஆக இருக்கலாம், இல்லை S12Kவாக இருக்கலாம். ஜஸ்ட்டு ஷார்ட் கன்னால் கில் பண்ணாலே போதும். இந்த மிஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓப்பன் ஏர் ட்ராப்ஸ் 6 times வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கெட்லையோ இல்லை அன்ரேங்கெட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 6 தடவை வந்து ஏர் ட்ராப்ஸ் இருக்குல்ல, 6 தடவை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஏர் ட்ராப்ஸு உங்களுடைய டீம்மேட்ஸ்க்கும் கவுண்ட் ஆகும், உங்களுடைய டீம்மேட்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 5 எனிமீஸ் வித் DP28 இன் எனி மோட். நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ ஆர்காட் மோட்லேயோ இல்லை அரினா மோட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது 5 எனிமீஸை DP28 அப்படிங்கிற அந்த லைட் மெஷின் கன் இருக்குல்ல, அந்த கன்னால் 5 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் பிக்கப் ஸ்கேரல் இன் 5 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். ஸ்கேரல் அப்படிங்கிற AR கன் இருக்குல்ல, அந்த AR கன்னை 5 மேட்ச் வந்து நீங்கள் ஜஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். வீக் 7 ஒன்லி லாகின் டு த கேம் ஆன் எ டோட்டல் ஆஃப் 3 days. வீக் 7 எப்போ அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு கவுண்ட் ஆகும். வீக் 7 ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இன்கேமில் ஜஸ்ட் ஒரு 3 days வந்து லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் பிக்கப் எக்ஸ்டெண்டட் அண்ட் குயிக் ட்ரா மேக் 1 time இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கெட்லையோ இல்லை அன்ரேங்கெட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது எக்ஸ்டெண்டட் அண்ட் குயிக் ட்ரா மேக் இருக்குல்ல, இது வந்து டோட்டலாக வந்து 3 வகையாக இருக்குது. ஒன்று
எஸ்எம்ஜி, ஒன்று ஏஆர், இன்னொன்று ஸ்னைப்பர்ஸ். இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்தாலும் போதும், இதில் கவுண்ட் ஆகும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை இது எடுத்தால் மட்டுமே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், டெஸ்ட்ராய் 2 வெஹிக்கிள் டயர்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது 2 டயரை வந்து பஞ்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2 வீலரோ, பக்கியோ, யூஎஸ்இயோ இல்லை மான்ஸ்டர் ட்ரக்கோ எது வேணா இருக்கலாம். அதோடைய 2 டயரை ஜஸ்ட்டு பஞ்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த லாஸ்ட் மிஷன், ரீஸ்டோர் 100 ஹெல்த் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது உங்களுடைய ஹெல்த் கம்மியாகும் போது நீங்கள் ஹீல் பண்ணுறீங்களே, டோட்டலாக வந்து 100 வந்து ஹீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.